வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல். நான் இன்றைக்கி இந்த வீடியோவில் எப்படி ஒரு சிம்பிளான மேக்கப் போடலாம் அப்படின்னு தான் காமிக்க போகிறேன். நான் மறுபடியும் இதே மேக்கப் போட்டுட்ருக்கேன். இஸ் பிகாஸ் எனக்கு நிறைய பேர் மெசேஜ் பண்ணுறாங்க, எப்படி அனு, எனக்கு தெரிஞ்சவங்க தான், எனக்கு தெரிஞ்சவங்க நிறைய பேர் மெசேஜ் பண்ணுறாங்க, எப்படி அனு இந்த ஒரு டெய்லி மேக்கப் லுக் பண்ணுறது, ஒரு சும்மா வெளியே போனோன்னா ஒரு சிம்பிளாக மேக்கப் எப்படி பண்ணுறது அப்படின்ட்டு நிறைய பேர் எனக்கு டிஎம் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ அதனால நான் ரிப்பீட்டடாக இந்த மேக்கப் டியூட்டோரியலே போட்டுகிட்டே இருக்கேன். ஹோப் அவங்களுக்கு எல்லாத்துக்குமே அண்ட் ஆல்சோ இந்த மாதிரி யாரெல்லாம் யோசிச்சுட்டு இருக்கீங்களோ அவங்க எல்லாத்துக்குமே இந்த மேக்கப் டியூட்டோரியல் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ட்டு நினைக்கிறேன். விதவுட் எனி டிலே லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. ஸோ நான் ஃபஸ்ட்டு லிப் பாம்க்கு நிவ்யாவோட எசென்ஷியல் லிப் பாம் யூஸ் பண்ணிக்கிட்டேன். இது ஒரு நல்ல லிப் பாம். இது என்னோட ரீசன்ட் பர்ச்சேஸ் தான், பட் எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான லிப் பாம் ஆகிடுச்சு. என்னோடய நைட் கேர், ஸ்கின் கேர், மார்னிங் கேர் எல்லா கேர்லேயுமே இந்த லிப் பாம் ஒன்று கண்டிப்பாக இருக்குது. அண்ட் இட்ஸ் ஆல்சோ 10 grams வருது, 100 rupeesக்கு கீழே தான் வருது. ஸோ நான் ஃபஸ்ட்டு லிப் பாம் போட்டுக்கிட்டேன். லிப் பாம்க்கு அப்புறமா நம்ம வந்து டோனர் போட்டுக்கன்னா போட்டுக்கலாம், போடாட்டாலும் தேவையில்லை அப்படின்ட்டு சொல்லுவேன். பிகாஸ் அது வந்து ரொம்ப மேண்டட்டரியாக போடணும் அப்படின்ட்டு ஒன்றுமே கிடையாது. டோனர் வந்து அப்படி ஒரு விஷயமே கிடையாது. அது நீங்கள் வேணும்னா போட்டுக்கலாம், வேணான்னா நீங்கள் ஸ்கிப் கூட. நான் டோனருக்கு ப்ளம்மோட க்ரீன் டீ ஃபேஸ் மிஸ்ட் எடுத்து போட்டுக்கிறேன். நான் டோனர் போட்டாச்சு. இதுக்கப்புறமா நான் மாய்ஸ்சரைசர் போட்டுக்க போகிறேன். மாய்ஸ்சரைசருக்கு நான் ஆலோவேரா ஜெல் இல்லைன்னா ஏதாவது ஒரு டெய்லி மாய்ஸ்சரைசர் மாதிரி ஏதாவது யூஸ் பண்ணிப்பேன். நீங்கள் ஆலோவேரா ஜெல்லில் நீங்கள் மாய்ஸ்சரைசராக யூஸ் பண்ணலாம், பட் ப்ரைமராக யூஸ் பண்ணவே பண்ணாதீங்க. பிகாஸ் இட் இஸ் அ ஸ்கின் கேர் ப்ராடக்ட், இட் இஸ் நாட் அ மேக்கப் ப்ராடக்ட். ஸோ ஸ்கின் கேர் ப்ராடக்ட்க்கு என்ன ஒரு எபிலிட்டி இருக்கும் அப்படின்னா, அது வந்து நம்ம ஸ்கின்னுக்குள்ளே பெனிட்ரேட் ஆகி அதோட வேலையை அது பண்ண ஆரம்பிக்கும். ஸோ இதை நீங்கள் ப்ரைமராக யூஸ் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே நீங்கள் மேக்கப் போட்டிங்க அப்படின்னா உங்களோட மேக்கப் உள்ளே இறங்குறதுக்கு, அந்த ஸ்கின் கேரோடு உள்ளே இறங்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால ஆக்னே ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வரதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ நீங்கள் எப்போவுமே ப்ரைமராக ஆலோவேரா ஜெல்லை யூஸ் பண்ணாதீங்க. ஆலோவேரா ஜெல்லை மாய்ஸ்சரைசராக யூஸ் பண்ணிக்கோங்க, ப்ராப்ளம் இல்லை. நான் இன்றைக்கி மாய்ஸ்சரைசராகவே யூஸ் பண்ணேன். நெக்ஸ்ட்டு நீங்கள் வந்து சன்பிளாக் யூஸ் பண்ணிக்கலாம். பட் என்ன கேட்டிங்க அப்படின்னா, மேக்கப்புக்கு முன்னாடி சன்பிளாக் யூஸ் பண்ணாதீங்க. பிகாஸ் சன்பிளாக் வந்து ஒரு லேயர் மாதிரி ஃபார்ம் ஆகிடும். லேயர் மாதிரி ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறமா நீங்கள் மேக்கப் போடும்போது அது வந்து கொஞ்சம் பேட்சி எஃபெக்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் நிறையவே இருக்குது. ஸோ நீங்கள் வந்து சன்பிளாக் அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. மேக்கப்பே ஒரு லேயர் மாதிரி தான் நம்ம ஸ்கின்னில் ஃபார்ம் ஆகும். அந்த லேயரே நம்மளுக்கு வந்து சன்ரேஸ்லேருந்து வரக்கூடிய ரேஸை பிளாக் பண்ணுறதுக்கு போதுமானதாகவே தான் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து சன்பிளாக் போடணுன்னா போட்டுக்கலாம், அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மாய்ஸ்சரைசர் போட்டாச்சு. இதுக்கப்புறமா நம்ம வந்து நம்மளோட மேக்கப் ஸ்டெப்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு மேக்கப் ஸ்டெப்பில் என்ன வரும் அப்படின்னா ப்ரைமர் வரும். ஸோ ப்ரைமருக்கு நீங்கள் ஒரு சிலிக்கான் பேஸ்ட் ப்ரைமர் எடுத்துக்கோங்க. ஆயிலி ஸ்கின்னாக இருந்தாலும், ட்ரை ஸ்கின்னாக இருந்தாலும், இல்லை காம்பினேஷன் ஸ்கின்னாக இருந்தாலும், இல்லை சென்சிட்டிவ் ஸ்கின்னாக இருந்தாலும், எந்த ஸ்கின் டைப்பாக இருந்தாலும் உங்களுக்கு ஒரு சிலிக்கான் பேஸ்ட் ப்ரைமர் ரொம்ப நல்லா ஒர்க் ஆகும். ஸோ நீங்கள் ஒரு சிலிக்கான் பேஸ்ட் ப்ரைமர் எடுத்துக்கோங்க. ஸோ நான் இன்றைக்கி யூஸ் பண்ணுறது வந்து லாக்மியோட அப்சல்யூட் அண்டர் கவர் ப்ரைமர் யூஸ் பண்ணிக்கிறேன். அண்டர் கவர் ஐ ப்ரைமர் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இந்த ப்ரைமர் வந்து ஒரு சிலிக்கான் பேஸ்ட் ப்ரைமர் தான். இந்த ப்ரைமர் எவ்வளோ யூஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சும்மா நிறைய எடுத்து நிறைய போட்டுறாதீங்க. ஒரு 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 காயின் சைஸ் அளவுக்கு தான் உங்களுக்கு தேவை, இவ்வளோ தான் தேவை. இதுக்கு மேலே நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆக்னே ப்ராப்ளம்ஸ் வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ கம்மியான ப்ரைமரே உங்களுக்கு போதும். உங்கள் ஃபுல் ஃபேஸ்க்கும் இதுவே போதும். நல்லா கையில் ரப் பண்ணிக்கோங்க. ரப் பண்ணிவிட்டு இந்த கையில் உள்ளதை இந்த சைடும், இந்த கையில் எவ்வளோ இருக்கோ அதை இந்த சைடும் போட்டுக்கோங்க. இவ்வளோவே போதுமானதாக தான் இருக்கும். ஸோ எஸ், when it comes to மேக்கப்னு வரும்போது நீங்கள் வந்து ஒரு டெய்லி வே மேக்கப் லுக்கு ஃபவுண்டேஷன் ஃபுல்லாக போடணும், கன்சீலர் ஃபுல்லாக போடணும், இல்லை பவுடர் ஃபுல்லாக வச்சு செட் பண்ணணும், ஒரு பெரிய ஒரு மேக்கப் ப்ராசஸ் பண்ணணும் அப்படின்ட்டு நீங்கள் யோசிக்காதீங்க. பிகாஸ் அது எவ்வளோ நேரத்துக்கு ஒர்க் ஆகும், எவ்வளோ நேரத்துக்கு அது ஸ்டே ஆகும் அப்படின்ட்டு நம்மளுக்கு தெரியாது. அண்ட் ஆல்சோ இப்போ சம்மர் டைமில் நம்ம வந்து அந்த மாதிரி ஒரு மேக்கப் போடும்போது என்ன ஆகும்னா பேட்ச் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அண்ட் ஸ்வெட் ஆகும்போது ரொம்ப வழிஞ்சு ஊற்றுற அளவுக்கு மேக்கப் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் வந்து அந்த மாதிரி ஒரு ஹை மேக்கப் போடணும் அப்படின்ட்டு நினைக்காதீங்க. ஒரு சிம்பிளான மேக்கப் போடுங்க. நான் இதை தான் எல்லாத்துக்குமே ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஃபஸ்ட்டு நீங்கள் கன்சீலரை எங்கெல்லாம் பண்ணணும் அப்படின்னா, எனக்கு இங்கே ஸ்பாட்ஸ் இருக்குதா தெரியுதா அவங்க எல்லாருக்கும்? ஸோ அந்த ஸ்பாட்டில் வச்சுக்கிறேன். எனக்கு எங்கெல்லாம் ஸ்பாட்ஸ் இருக்குதோ அங்கெல்லாம் நான் வச்சுப்பேன்.
இருக்கலாம். அதுக்கப்புறம் எனக்கு இங்கே வாய் சுற்றி டார்க்னஸ் இருக்கும், அதுக்கு நான் இந்த கன்சீலர் வச்சு கன்சீல் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் கண்ணுக்கு கீழே இங்கே மட்டும்தான் வைப்பேன். ஃபோர்ஹெட்டில் வேணும்னா உங்களுக்கு இங்கே சன்பர்ன்ஸ் எனக்கு இருக்குது, சன்பர்ன்ஸ் வேணும்னா மறைச்சிக்கலாம். கன்சீலர் பிளெண்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் உங்கள் கை வச்சு கூட பிளெண்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் ஒரு ப்ரஷ் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை ஸ்பாஞ்ச் வாங்கி கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து கை வச்சு பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நான் இப்போ என்னோடய கன்சீலர் ஃபுல்லாகவே என்னோடய கை வச்சே பிளெண்ட் பண்ணிக்கிட்டேன். எனக்கு இந்த பிளெண்டிங் போதும். பிகாஸ் கை வச்சு பிளெண்ட் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு நேச்சுரலான ஃபினிஷ் கிடைக்கும். நம்ம ஃபுல் ஃபேஸையும் கன்சீல் பண்ணிக்காச்சு. கன்சீல் பண்ணதுக்கப்புறமா ஒரு காம்பேக்ட் பவுடர் போட்டு செட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா லூஸ் பவுடர் கூட வச்சு நம்ம செட் பண்ணிக்கலாம். எனக்கு கொஞ்ச நாளாகவே பிடிச்ச ஒரு லூஸ் பவுடர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பிஎஸ்சியோட லூஸ் பவுடர். இது ஒன்லி 150 rupees எவ்வளோ தான் வரும், 150 rupees 150 rupees தான் வரும். ஸோ நான் இதை ஒரு ப்ரஷ் வச்சு நம்ம எப்படி அப்ளை பண்ணிக்க போகிறோன்னா இப்படி ப்ரெஸ் பண்ண போகிறோம். என்னோடய பேஸ் ஃபுல்லாகவே முடிஞ்சுது. ஸோ நான் ப்ளஷ்க்கு வந்து லாக்மேயோட அப்சல்யூட் ப்ளஷ் டுவோ எடுத்துக்கிறேன். இதில் வந்து பிங்க் ஷேடும் இருக்குது, எல்லோ ஷேடு ஆரஞ்ச் ஷேடும் இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இந்த ப்ளஷ் என்ன பண்ணோன்னா நான் எல்லா அவுட்ஃபிட்டுக்கும் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ நான் இந்த ப்ளஷ்ஷை என்னோடய ப்ளஷ் ப்ரஷ் வச்சு நான் அப்ளை பண்ணிக்க போகிறேன். ஒரு ஃப்ளஷ் ஆஃப் கலர் அவ்வளோந்தான். இது வந்து மேண்டட்டரியாக பண்ணும் இல்லை இது பண்ணலன்னா இது நல்லா இருக்காது அப்படின்ட்டு எதுவுமே இல்லை. இது ஒரு ஃப்ளஷ் ஆஃப் கலர் அவ்வளோதான். ஸோ நம்ம ப்ளஷ் அப்ளை பண்ணியாச்சு. இதுக்கப்புறமா நம்ம வந்து ஐ மேக்கப் பண்ணலாம். ஐ மேக்கப்புக்கு நான் இன்றைக்கி கொஞ்சம் ஹெவியாக தான் போய்க்க போகிறேன். ஃபஸ்ட் நான் ஏஜ்வன் கன்சீலர் வச்சு என்னோடய ஐக்கு மேலே கொஞ்சம் லைட்டாக அப்ளை பண்ணிக்கிறேன். இதையும் கை வச்சே பிளெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இன்றைக்கி வந்து ஒரு நியூ ஷேடான லிப்ஸ்டிக் தான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இந்த ஷேடை என்ன பண்ண போகிறேன்னா இந்த மாதிரி கையில் எடுத்துகிட்டு என்னோடய கண்ணுக்கு மேலே ஃபுல்லாக அப்ளை பண்ண போகிறேன். எங்கே வரைக்கும்னா இங்கே ஒரு குழி தெரியும், இங்கே இப்படி நீங்கள் டச் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு குழி தெரியும். இந்த சி மாதிரி ஒரு குழி இருக்குல்ல, இங்கேருந்து இப்படி சி மாதிரி நான் ஒரு லேயர் ஃபார்ம் பண்ண போகிறேன். இந்த கன்சீலர் இந்த லிப்ஸ்டிக் மட்டும் வச்சு ஸோ நான் இந்த மாதிரி லிப்ஸ்டிக் அப்ளை பண்ணதுக்கப்புறமா நான் ஒரு ஐஷேடோ பேலட் எடுத்துக்கிறேன். இது வந்து மெப்ளினோட த சிட்டி மினி பேலட் அப்படின்ற ஒரு பேலட். இதில் இந்த ஷேட் இருக்குல்ல, இந்த ஷேடை வச்சு நான் என்னோடய பேஸை ஃபுல்லாக செட் பண்ண போகிறேன். சும்மா பேட் பண்ணால் போதும். நம்ம வந்து காஜல் அப்ளை பண்ணிக்கலாம். காஜலுக்கு நீங்கள் எந்த காஜல் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி யூஸ் பண்ண போகிறது சுகரோட கோல் ஆஃப் ஹானர் அப்படின்ற ஒரு காஜல். இதை நான் மேலே லைட்டாக அப்ளை பண்ணி ஸ்மோக் பண்ணிக்க போகிறேன். ஸோ நான் மேலே அப்ளை பண்ணிட்டேன். அப்ளை பண்ணதுக்கப்புறமா இங்கே ஒரு இது இருக்கும்ல, இந்த ஒரு எட்ஜ் இருக்குல்ல, இந்த எட்ஜை வச்சு மேலே வந்து லைட்டாக இப்படி கீச்சி விட்டுக்கிறேன். ஸோ நீங்கள் இந்த லுக்கை நீங்கள் எந்த ஒரு ட்ரெஸ்ஸுக்குமே பண்ணிக்கலாம். நீங்கள் என்ன லிப்ஸ்டிக் போட போகிறீங்களோ அதே லிப்ஸ்டிக் எடுத்து கண்ணில் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு காஜல் வச்சு லைன் வரைஞ்சிட்டு அதை லைட்டாக ஸ்மச் பண்ணி விட்டுக்கிட்டாலே போதும். ஸோ நீங்கள் காஜல் போட்ட மாதிரியும் இருக்கும், பட் நீங்கள் ஸ்மச் பண்ணி விட்டு நல்லா பிளெண்ட் பண்ண மாதிரி இருக்கும். இதே காஜல் எடுத்து நான் கீழே அப்ளை பண்ணிக்கிறேன். நீங்கள் நெக்ஸ்ட்டு நான் பண்ணது வந்து ஐப்ரோஸ் ஃபில் பண்ணிப்பேன். நீங்கள் வந்து ஆப்ஷனல், உங்களுக்கு நல்ல ஐப்ரோஸ் இருக்குது, நல்ல டிஃபைன்டான ஐப்ரோஸ் நீங்கள் வந்து த்ரெட்டிங் பண்ணி ப்ளக் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னா அப்படியே விட்டுடுங்க, பிரச்சனையே கிடையாது. பட் எனக்கு அப்படி கிடையவே கிடையாது. ஸோ நான் வந்து ஐப்ரோஸ் ஃபில் பண்ணிக்கிறேன். ஸோ அவ்வளோதான், ஐப்ரோஸ் ஃபில் பண்ணியாச்சு. இதோடய நம்மளோட மேக்கப் முடிஞ்சது. ஸோ அவ்வளோதான் இந்த மேக்கப் லுக். உங்களுக்கு இந்த மேக்கப் லுக் பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக், கமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காம என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, நீங்கள் எதாவது என்னோட சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா. அண்ட் இந்த ஜுவல் செட் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பரில் போய் எனக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணால் மட்டும் போதும். நான் தான் இந்த ஜுவல்ஸ் எல்லாம் செல் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ உங்களுக்கு வேணும்னா எனக்கு மெசேஜ் பண்ணி கேளுங்க. பாய், see you guys in the next video.